நடப்பு ஆண்டுக்கான மண்டல பூஜை மகர விளக்கு ஜோதிக்காக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடை பக்தர்களின் சரண கோஷங்கள் முழங்க திறக்கப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம். முழு விவரங்கள். இந்த ஆண்டுக்கான சபரிமலை நடையானது மகர விளக்கு பூஜை நடையானது தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இந்த நடையினை சபரிமலையின் மேல்சாதி நம்பூதிரி தற்போது நடையை திறந்து வைத்தார். அருண் நம்பூதிரி தற்போது நடையை திறந்து வைத்தார். மண்டல கால பூஜைகளுக்காக சபரிமலை நடை தற்போது சரணகோஷங்கள் மூலம் திறக்கப்பட்டது. நாளை அதிகாலை 3 மணிக்கு இந்த ஆண்டுக்கான மண்டல கால பூஜை துவங்க உள்ளது. கார்த்திகை 1ஆம் தேதி முதல் 41 நாட்கள் தொடர்ச்சியாக பூஜைகள் நடைபெறும். சபரிமலையில் ஒரு மண்டல காலமாகும். இந்த நிலையில் மேற்காந்தி அருண்குமார் நம்பூதிரி இந்த நடையை திறந்து வைத்தார். பக்தர்கள் சரணம் ஐயப்பா என சரண கோஷம் எழுப்பி தொடர்ந்து கோயிலை வலம் வரும் காட்சிகளை தற்போது பார்க்க முடிகிறது. மேலும் மேல் சார்ந்த 18 படிகள் வழியாக வந்து ஆழ்குண்டத்தில் நெருப்பு வளர்த்தார். பின்னர் 18 படிகளுக்கு கீழே இருமுடி கட்டுடன் நின்று கொண்டிருந்த போது புதிய மேல்சாந்திகள் சபரிமலை பிரசாத் நம்பூதிரி, மாளிகைபுரம் மனு நம்பூதிரி ஆகியோரை கையை பிடித்து அழைத்து செல்ல உள்ளனர். ஸ்ரீ கோவில் முன்புறம் வந்ததும் அவர்கள் திருநீர் பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது. மாலை 6:30 மணிக்கு கோவில் முன்பு நடைபெற இருக்கும் சடங்கில் சபரிமலையின் புதிய மேல்சாமி பிரசாத் நம்பூதிரிக்கு தந்திரி மகேஷ் மோகனாரு அபிஷேகம் நடத்தி ஸ்ரீ கோவிலுக்குள் அழைத்து செல்ல உள்ளார். அதே போல மாளிகைபுரம் கோவில் முன்புறம் நடைபெறும் சடங்கில் மனு நம்பூதிரிக்கு அபிஷேகம் நடத்தி கோவிலுக்கு அழைத்து சென்றதோடு மீண்டும் இன்று இரவு 11 மணிக்கு நடையானது மீண்டும் அடைக்கப்பட உள்ளது. நாளை காலை அதிகாலை 3 மணி அளவில் புதிய மேல்சாந்தியாக பொறுப்பேற்றுள்ள பிரசாந்த் நம்பூதிரி நடை திறந்து தீபமேற்றி இந்த ஆண்டுக்கான மண்டல காலம் துவங்கி தொடர்ந்து தந்திரி மகேஷ் மோகனாரு ஐயப்பன் விக்கிரகத்தில் அபிஷேகம் நடத்திய பின்னர் நெய் அபிஷேகத்தை துவங்கி வைக்க உள்ளார். அதன் பின்னர் கோவில் முன்புறம் உள்ள மண்டபத்தில் கணபதி ஹோமம் நடைபெற உள்ளது. டிசம்பர் 27ஆம் தேதி வரை எல்லா நாட்களிலும் அதிகாலை 3 மணி அளவில் அதிகாலை 3 மணிக்கு நடைபெறும் நெய் அபிஷேகம் முதல் பல்வேறு அபிஷேகங்கள் ஐயப்பருக்கு நடைபெற உள்ளது. பக்தர்களின் வருகைக்காக பாதுகாப்பிற்காக நிலக்கல் அதே போல பம்பை சபரிமலை முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலக்கல் பகுதியில் பக்தர்கள் வருகைக்காக வாகனங்களை நிறுத்துவதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அது ஏதேனும் அவசர உதவிகள் செய்யப்பட்டால் அதற்கான அவசர எண்களும் போலீசார் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ குழுக்கள் கொண்ட குழு தயார் நிலையில் அமர்த்தப்பட்டுள்ளது. அதே போல ஸ்பாட் புக்கிங் செய்வதற்கு நிலக்கல் பகுதியில் பிரத்யேகமான ஒரு ஏற்படுத்தி வைத்துள்ளது.